அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 31ஆம் தேதி, அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த பகுதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்த அந்த பகுதியினை இன்று காண்போம். இவர் தன்முனைப்பு நூல் எழுதிய ஒரு ஆசிரியர் என்றே கூற வேண்டும். இவர் உதயமூர்த்தி போன்றோருக்கு ஒரு உத்வேகமாக தொடர்ந்து படிக்கக்கூடிய நூல்களில் இவரின் நூல்களும் ஒன்று என கூறி ஜூலை 31ஆம் தேதி உள்ளதை இன்று காண்போம். ஒரு சகோதரின் தவறான செயல் என புரிந்தவுடன் மற்றொருவரிடம் அவர் தவறானவர் என கூற வேண்டாம் என கூறலாம். அவர் கூறிய ஜேம்ஸ் ஆலன் கூறிய ஜூலை 31ஆம் தேதி இது. ஒருவர் புரிந்த தவறினை மற்றவர் ஒருபோதும் அடக்க முடியாது. வெறுப்பினில் வெறுப்பு அதிகரிக்கப்படும். நன்மையில் தீமைகள் அனைத்தும் நின்றுவிடும். அவரவர்கள் இதயங்களையும் செயல்களையும் தூய்மைப்படுத்துவதால் எல்லா மோசமான தீமைகளும் அகன்றிடும் என பயந்துள்ளார். அவர் இந்த 31ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் 31ஆம் தேதி ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அகத்தவம் என்ற அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலில் கூறியதை தாங்களிடம் ஒரு சிறு பகுதியாக தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இன்று ஜூலை 1 ஆரம்பித்து ஜூலை 31 வரை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். இவர் மேலும் கூறியதாவது, ஜூலை 31 அன்று பாவம் செய்யும் மனம் வருத்தப்படும். வெறுக்கும் மனம் அவரை ஒரு நாள் தரிசினை அறிவுடை செய்யும். அழுது பட்டினியுடன் ஓய்வின்றி தூங்காமல் அவர்கள் இருப்பதை அறிந்து புரிந்து பரிதாபத்துடன் பார்ப்பார். அதாவது அவர்களை அவ்வாறு அந்த தவறினை புரிந்தவர்களை அவர்களே வருத்தப்படும் அளவுக்கு அவர்கள் பட்டினியுடன் ஓய்வின்றி தூங்காமல் அவர்கள் இருப்பதை அறிந்து புரிந்து பரிதாபத்துடன் பார்ப்பார்கள் அவர்கள். எனவே நாம் ஒருவர் தவறு புரிந்திருந்தாலும் அவருடைய தவறை வெளிக்காட்டாமல் மேலும் அவருடைய அமைதிப்படுத்தி அவருடைய செயல்களை தூய்மைப்படுத்துவார். மேலும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வில் திருப்புமுனை ஏற்படும் என கூறி, ஒரு சகோதரின் தவறான செயல் என புரிந்து வரும் மற்றவரும் அவருடைய தவறான செயலை கூற வேண்டாம் என கூறியுள்ளார். அதன் அடித்தட்டு பகுதியாக அன்று ஜூலை 31 அன்று கூறியதும், புரிந்து கொண்டவுடன் காதல் விழுகிறது. அவர்கள் எப்போதும் அன்பில் ஒன்றி வெறுப்பில் வாழாமல் இருப்பார் என பயின்று ஆங்கில பதிவிற்கு செல்வோம். ஆங்கிலத்தில் அவர் கூறிய அந்த கூற்றினை கரந்துரைப்பாவ் என்று தமிழிலும் எல்லா மொழிகளிலும் உள்ளது போல கரந்துரைப்பாவாக ஆங்கிலத்தில் கூற உள்ளோம். தினமும் அந்த ஒரு சொல்லில் அந்த ஆங்கில சொல்லினும் அடங்கும் என கூறி, what he says on July 31st, clear characteristics level ever arranging regularity. Characteristics level ever arranging regularity. Our system of our life is clearly going through the system of ever-arranging regularity. So whatever we should move ourselves to the existing system only. So that characteristics level is also ever-arranging regularity. If men only understood that the wrong act of a brother should not call from them another. If men understood that the wrong act of a brother, if anyone does in wrong way, you should not make it as a propaganda to everyone of the fault what he does, what a brother does. If men only understood that the wrong can never smooth up the wrongdoing of another, that by hatred hate increases and by good all evil ceases, they would cleanse their hearts and actions, banish thence all vile detractions, if they only understood. That is, whatever he understood, the wrong actions, whoever does on it, he just to ignore and try to pacify the events and try to motivate the person in accordance with his capability and improve his standard also. If men only understand then that the heart that sins must sorrow,
whatever he does on his own for that he will make sorrow himself, that the hateful mind tomorrow, that will become hateful forever if he does anything, if he propaganda on the same to everyone, then it will be in a continuous manner. So it reaps its barren harvest, weeping, starving, trusting, not sleeping. All this happened to the person who does all the sins to himself. So he tried to focus, not to focus more on that person. Tenderness would fill their being. They would see with pity seeing if they only understood. Whatever he understood, clear is that clear understanding is that characteristics level ever arranging regularity to our existing circumstances as a human being. If men only understood how love conquers, this is love, this living on virtual energy, what we have at present, what living on various energy, what we have at present, it pacifies all this. They would ever live in love, in hatred never, if they only understood what he says on clear whatever the characters levels ever arranging. It's regularity is there to promote ourselves with the existing systems. With this, just I conclude the talk on July 31st. தவறான ஒருவர் தவறு புரிந்தாலும் தவறை வெளிப்படுத்த வேண்டாம், சரிப்படுத்தவும் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.